ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணப்பெண் சமையல். இன்னைக்கு மணப்பெண் சமையலில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஹோட்டல் தக்காளி சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் ஹோல் கரம் மசாலா எல்லாமே எடுத்து வச்சுக்கிறாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா 4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுக்கிறாங்க. பட்டை இலையை மட்டும் பார்த்தீங்கன்னா 2-3 பிச்சு எடுத்து வச்சுக்கிறாங்க. இது எடுத்து வச்சுட்டு அடுத்து கடாய் வைக்கிறாங்க. கடாய் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு 50 ml அளவுக்கு டால்டா விட்டுக்கிறாங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 50 ml அளவுக்கு சமையல் எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. வாசனைக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இது மெல்ட் ஆகணும்னு சொல்லி கொஞ்சம் டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே வந்து வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து நீட்டுவாக்காக கட் பண்ணி வச்சுருக்காங்க. கூடவே ஒரு 5 பச்சை மிளகாவை 2ஆக கீறி எடுத்து வைக்கிறாங்க. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கடாயில் இருக்க எண்ணெய் வந்து நல்லா மெல்ட் ஆகிருக்கும். இந்த டயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் ப்ளஸ் பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்குறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதம் வரணும்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு 50 கிராம் அளவுக்கு வெறும் இஞ்சி விழுது மட்டும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுறாங்க. இப்போ 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி நல்லா நீட்டு வாக்காக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறாங்க. இதை எண்ணெயில் 2 பெரட்டிட்டு இது கூட பார்த்திங்கன்னா கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்குறாங்க. இது வதக்கும் போது என்ன ஆகுதுனாக்கா எண்ணெயில் வந்து தக்காளி நல்லா கரைய ஆரம்பிக்குது. ஸோ நல்லா கரைஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 4 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடர், கூடவே பார்த்திங்கன்னா கலருக்கு சிட்டிகை கலர் பொடி சேர்க்குறாங்க. இது தேவையில்லைன்னா சேர்க்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டு சாதத்துக்கு ஏற்ற மாதிரி தொக்கு வர ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா 1 கிலோ அளவுக்கு சாதத்தை நல்லா வடித்து ஆற வச்சு இதோட சேர்த்துட்டு நல்லா பெரட்டி எடுக்கிறாங்க. பெரட்டினா தக்காளி சாதம் ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட வந்து கொத்தமல்லியை போட்டு சர்வ் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஹோட்டல் ரெசிபிஸ் நிறைய உங்களுக்கு அப்டேட் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.